வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற எக்ஸல் டாபிக் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஃபாண்ட், அலைன்மெண்ட், சார்ட் அண்ட் ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்மேட்டிங் பண்றத பார்த்தோம். இந்த வீடியோல கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி எக்ஸல்ல இருக்க டேட்டாவை எப்படி ஃபார்மேட் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஹோம் டேப்ல அவைலபிளா இருக்கு. லைவா ஒரு டேட்டாவை எடுத்து அந்த டேட்டால கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணி அந்த டேட்டாவை பிரசன்டபிள் ஃபார்மேட்ல எப்படி ஃபார்மேட் பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த டேட்டா அப்படின்ற ஒர்க் ஷீட்ல XYZ கம்பெனி செல் பண்ற மாடல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாட்டிக் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டேபிள மேனுவலா ஃபார்மேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு டேட்டாவை ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்கா ஃபார்மேட் ஆகாது. அதுவும் நம்ம மேனுவலா தான் ஃபார்மேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க 10 லைன் ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த 10 லைன் ஐட்டம்ஸ்ல இந்த ஸ்டாக் அவைலபிள்ல எதெல்லாம் எஸ் இருக்கோ அதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணோம். இந்த ஸ்டாக் அவைலபிள் காலம்ல எந்த மாடல்லாம் அவைலபிளா இருக்கோ அதுக்கெல்லாம் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது மேனுவல் ஃபார்மேட்டிங். இன்கேஸ் நான் 11th லைன் ஐட்டம் ஒன்று ஆட் பண்றேன் அப்படின்னா இந்த 11th லைன் ஐட்டம் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் ஃபார்மேட் பண்ணா அது டைனமிக் ஃபார்மேட்டிங். இங்க டைனமிக் ஃபார்மேட்டிங் பண்ணாதனால நான் மேனுவலா இந்த எஸ் ஹைலைட் பண்றேன். இதை ஸ்டாட்டிக் ஃபார்மேட்டிங் சொல்லுவாங்க. ஸோ சிம்பிள் லாஜிக். எக்ஸிஸ்டிங் டேட்டாவை ஃபார்மேட் பண்ணும்போது நியூவா ஒரு டேட்டாவை ஆட் பண்ணோம். அந்த நியூவா ஆட் பண்ற டேட்டா ஆட்டோமேட்டிக்கா ஃபார்மேட் ஆச்சுன்னா அது டைனமிக் ஃபார்மேட்டிங். நம்ம எக்ஸிஸ்டிங் டேட்டாவை எப்படி மேனுவலா ஃபார்மேட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த நியூ டேட்டாவை ஃபார்மேட் பண்ணோம்னா அது ஸ்டாட்டிக் ஃபார்மேட்டிங். இப்போ இந்த டேட்டால காலம் ஜி ஸ்டாக் அவைலபிள் எஸ் அப்படின்ற செல் எல்லாமே ஹைலைட் பண்ணணும். அதுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஃபங்க்ஷனை எப்படி அப்ளை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஃபங்க்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஸோ ஹைலைட் செல்ஸ் அண்ட் ரூல்ஸ் இதுதான் நமக்கு தேவையான ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல என்ன ஆப்ஷன்ஸ் காட்டுதுன்னா கிரேட்டர் தென், லெஸ் தென், பிட்வீன், ஈக்குவல் டு, டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ், டேட் அக்கரிங், டூப்ளிகேட் வேல்யூஸ் இந்த மாதிரி காட்டுது. இப்போ நான் ஃபோர்த்தா இருக்கிற ஆப்ஷன் எடுக்கிறேன், ஈக்குவல் டு. ஸோ இந்த ஈக்குவல் டுவை கிளிக் பண்ணும்போது ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். இந்த விண்டோல பாத்தீங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ் தட் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு காட்டும். இங்க ரெண்டு விதமா ஃபார்மேட் பண்ணலாம். ஸோ நான் எஸ் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா இங்க பக்கத்துல லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட், ஸோ அந்த மாதிரி ஃபில் ஆயிருக்கு. பட் இது எனக்கு வேற கலர்ல வேணும் அப்படின்னா நான் இங்க ப்ரீடிஃபைனா இங்க கொடுத்துருக்கதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கஸ்டம் ஃபார்மேட் போயிட்டு யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன் ஹைலைட் பண்றதுக்கு. மறுபடியும் நான் கிளிக் பண்றேன், ஈக்குவல் டு. இங்க ஒரு பர்டிகுலர் செல்லை செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த G5 அப்படின்ற செல்ல எஸ்ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ நான் அதை சூஸ் பண்ணேன்னா நான் இங்க G5 தான் சூஸ் பண்றேன். எக்ஸல்ல இருக்க இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆட்டோமேட்டிக்கா அந்த G5ல இருக்க செல்லோட வேல்யூ கரஸ்பாண்டிங் செல்ஸ்ல இருக்க வேல்யூ மேட்ச் பண்ணுது. இன்கேஸ் அதே வேல்யூ இருந்ததுன்னா என்ன ஃபார்மேட்டிங்ல இருக்கோ அந்த ஃபார்மேட்டிங்ல அது ஹைலைட் பண்ணிடுது. ஸோ நம்ம கிரீன் கொடுக்கலாம். இல்ல கஸ்டம் ஃபார்மேட் போனோம் அப்படின்னா கஸ்டம் ஃபார்மேட் போயிட்டு கிரீன் தேவை. என் பார்டர்ல இந்த பார்டர் ஃபாண்ட்டை இதை போல்ட் பண்ணணும். போல்ட் அண்ட் இட்டாலிக். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஃபார்மேட்டிங் ஆயிடுச்சு. இப்போ காலம் எஃப்ல இருக்க இந்த செல்லை நான் ஹைலைட் பண்ணி இதுல கிரேட்டர் தென் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போறேன். ஸோ மோர் தென் 50,000 இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எல்லோல ஹைலைட் பண்ணும். அது ரெக்குவயர்மெண்ட். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அப்ளை பண்ணதுல எடிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த லாஸ்டா இருக்கிற ஆப்ஷன் மேனேஜ் ரூல்ஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இங்க கரண்ட் செக்ஷன், திஸ் ஒர்க் ஷீட் அப்படின்ற மூணு ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஸோ கரண்ட் செலெக்ஷன் அப்படின்னா காலம் எஃப்ல F5 to F14 வரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த செலெக்ஷன் மட்டும் தான் இங்க அப்ளை பண்ணும். இந்த ரூல் எடிட் பண்றதுக்கு எடிட் ரூல் கொடுங்க. ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் வித் செல் வேல்யூ கிரேட்டர் தென் 50,000. இன்கேஸ் இது 50,000ன்றத நீங்க 80,000 மாத்தினீங்கன்னா மாத்தியாச்சு. இது ப்ரீவியஸா 50,000 தான் அப்ளை பண்ணிருக்கு. இப்போ நான் இங்க அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்தா 80,000க்கு மேல வேல்யூஸ் இருக்குது எல்லாமே எல்லோல ஹைலைட் ஆகும். ஸோ 80,000க்கு மேல 1,
2 ரெண்டு தான் இருக்கு. ஸோ இங்கே 2 ஹைலைட் ஆயிடுச்சு. காலம் ஹெச் ஃபார்மேட் பண்ணலாம். காலம் ஹெச் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில். ஸோ இப்போ நீங்கள் லெஸ் கொடுக்கணும்னா லெஸ் கொடுத்துக்கலாம், இல்லை பிட்வீன் ஒரு ரேஞ்ச், ஃபார் எக்ஸாம்பிள் 40லேருந்து 100 வரை இருக்கிற ரேஞ்ச், மினிமம் 10 மேக்ஸிமம் 80. ஸோ இது எல்லாம் ஹைலைட் பண்ணோம். green fill with green text. ஓகே, ஸோ இந்த பிட்வீனில் 3 ஹைலைட் ஆயிடுச்சு. காலம் ஹெச்ல நம்ம அப்ளை பண்ண இந்த கண்டிஷன் இந்த காலம்க்கு தேவையில்லை, வேற கண்டிஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மேனேஜ் ரூல் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இதுதான் நம்ம அப்ளை பண்ண ரூல். ஸோ இதை செலக்ட் பண்ணி டெலிட் ரூல் கொடுங்க. கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இந்த காலம்க்கு டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி ஸோ டாப் 10 ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் டாப் 10 ஐட்டம்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கும். நான் இந்த டேட்டா பார் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த டேட்டா பார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன். டேட்டா பார் ஆப்ஷனை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஃபங்க்ஷன்ல இருந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த செலக்ட் பண்ண செல்ஸில் ஹையஸ்டான நம்பர் எதுன்னு சொல்லி சிஸ்டம் செக் பண்ணும். அப்படி செக் பண்ணால் 120. ஸோ இந்த 120 அது ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு இல்லை அது ஒரு த்ரெஷ்ஹோல்டாக வச்சுட்டு ஸோ மற்ற செல்ஸில் இருக்க டேட்டாவை அதோட கம்பேர் பண்ணி அது அந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்டை ஹைலைட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா 120 கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கு H5 அப்படின்ற செல்ல. இந்த H10ல பார்த்தீங்கன்னா 100. ஸோ 100 ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் 120. ஸோ அதனால 80%க்கு அந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ 90, 45, 0 எதுவுமே ஆகல. 5, 10, 25 அந்த பெர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி அது ஹைலைட் ஆயிருக்கு. இந்த 120 அப்படின்ற பெஞ்ச் மார்க் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணுது. இதை சேஞ்ச் பண்ணணும், 100 தான் பெஞ்ச் மார்க்காக இருக்கணும், அதுதான் உங்களோட ப்ரெஃபரன்ஸ் தான் செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய் மேனேஜ் ரூல்ஸ் கிளிக் பண்ணுங்க. வர்ற விண்டோவில் செலக்ட் பண்ணி எடிட் ரூல் கொடுங்க. இங்கே சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக மினிமம் எது மேக்ஸிமம் எதுன்னு சூஸ் ஆயிருக்கு. நான் என்னோட மினிமம் சேஞ்ச் பண்ண விரும்பல, மேக்ஸிமம் மட்டும் 100 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ வேண்டாம், ஆரஞ்சு அப்ளை கொடுக்க போகிறேன். சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணியிருந்த ஹையஸ்ட் நம்பரை நம்ம 100 சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதனால 100 ஃபில் ஆயிடுச்சு. இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு இங்கே மல்டிபிள் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எது ஆப்டா இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்ற காலமை ஃபார்மேட் பண்ணணும். இந்த டிஸ்கவுண்ட்ஸில் மோர் தென் 5% இருக்கிறதெல்லாம் ஒரு சர்டன் கலர் வரணும், அதை ஃபார்மேட் பண்ணணும். ஸோ ஹைலைட் செல்ஸ் கிரேட்டர் தென் 5%. நெக்ஸ்ட் காலம் எம்ல இருக்க சேல்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ 2019ஓட சேல் 2020ஓட சேல் இதோட டிஃபரன்ஸை பெர்சன்டேஜா இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேல்ஸ் டிஃபரன்ஸை செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல ஐகான் செட்ஸ். இந்த ஐகான் செட்ஸ்ல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டிஃபால்ட்டா எல்லாருமே யூஸ் பண்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப் ஆரோ, டவுன் ஆரோ, ஆரோ இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நான் சூஸ் பண்றேன். சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நம்பர் சூஸ் பண்ணி இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணியிருக்கு. மேனேஜ் ரூல்ஸ் போங்க. மேனேஜ் ரூல்ஸ் போனீங்கன்னா இந்த கரண்ட் செலெக்ஷன்ல என்ன ரூல் அப்ளை ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்கு எடிட் ரூல் கொடுங்க. இங்க கிரீன் கலர் வந்து வேல்யூ 67 அண்ட் அபோவ் இருந்ததுன்னா கிரீன் கலர் இருக்கும். லெஸ் தென் 33 இருந்ததுன்னா இந்த ரெட் கலர் டவுன் ஆரோ. இதுதான் சிஸ்டம் சூஸ் பண்ணியிருக்கு. இன்கேஸ் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக மாடிஃபை பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பற்றி பார்த்தோம். இப்போ சோஃபார் இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக். இந்த டைனமிக் ஃபார்மேட்டிங்ல எக்ஸிஸ்டிங்காக 10 லைன் ஐட்டம்ஸ் இருக்கு. நான் 11th லைன் ஐட்டம் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஃபார்மேட் பண்ணிச்சுன்னா அது டைனமிக் ஃபார்மேட்டிங். ஃபர்ஸ்ட் நான் காலம் ஜியை சூஸ் பண்ணுறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்ஸ். இங்கே அப்ளைஸ் டு G5 to G14 தான் இருக்கு. இன்கேஸ் G200 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை கொடுக்குறேன். இது மீனிங் என்ன அப்படின்னா இந்த G14க்கு அப்புறம் G15 எஸ் அப்படின்ற ஒரு டேட்டா ஆட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபார்மேட் பண்ணும் டைனமிக் ஃபார்மேட்டிங் கான்செப்ட்ல.
இது ஃபார்மேட் பண்ணாது. பிகாஸ் எஸ் அப்படின்னு டைப் பண்ணாத ஒய்இ மட்டும் தான் டைப் பண்ணியிருக்கேன், எஸ் மிஸ்ஸிங். ஸோ இதுதான் டைனமிக் ஃபார்மேட்டிங். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல இருக்க ஒரு பியூட்டிஃபுல் ஃபங்க்ஷன் டூப்ளிகேட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது. இந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் எப்படி அப்ளை பண்ணலாம்னா, நான் இந்த மாடல் சூஸ் பண்றேன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஓகே, ஸோ இந்த 10 லைன் ஐட்டம்ல இருக்க மாடல்ஸ் எல்லாமே ஒரு யூனிக்கான மாடல் நம்பர், அதாவது டூப்ளிகேட் எதுலையுமே கிடையாது. இன்கேஸ் இது டூப்ளிகேட் இருந்தது அப்படின்னா ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி காட்டும். எக்ஸிஸ்டிங்கா இருக்க டேட்டால ஒரு மாடலை சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டும் சேமா மாத்தலாம். நான் இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றேன். இப்போ என்டர் கொடுத்த உடனே இந்த ரெண்டு செல்லுமே வந்து ஹைலைட் ஆயிடும், பிகாஸ் இந்த ரெண்டு செல்லுமே டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு. இப்போ லீஜியன் 7i லீஜியன் 7i, ஸோ இது ரெண்டுமே சேம் வேல்யூ இருக்கிறதுனால டூப்ளிகேட்டா ஹைலைட் ஆயிடுச்சு. இப்போ நான் அண்டோ கொடுக்குறேன். இது டைனமிக் ஃபார்மேட் சேஞ்ச் பண்றதுக்காக செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் 14 200 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை கொடுக்குறேன். இந்த டைனமிக் ஃபார்மேட்டிங்கை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக 11th ஒரு லைன் ஐட்டம் ஆட் பண்றேன். எக்ஸாக்டா அப்படி இருந்தா தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா இது ஃபைண்ட் அவுட் பண்ணாது. ஸோ மீனிங் என்ன அப்படின்னா, இந்த டேட்டா ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. ஸோ நான் இதில் ஆட் பண்ண போற குவான்டிட்டியை இங்க ஆட் பண்ணாம, இதுக்கு 13 குவான்டிட்டி நான் என்டர் பண்ணாம டைரக்டா இந்த லைனை டெலீட் பண்ணிட்டு நான் இங்க குவான்டிட்டியை 120 சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதுக்குதான் இந்த டைனமிக் ஃபார்மேட்டிங், இந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் யூஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகும். ஸோ டோட்டலா இந்த ஷீட்ல இருக்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எந்தெந்த காலம்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணிருக்கோம்னு பாக்குறதுக்காக எந்த செல்லையும் செலக்ட் பண்ணாதீங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல இப்போ மேனேஜ் ரூல்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கரண்ட் செலெக்ஷன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் செல்லை காட்டும். E17 அப்படின்ற செல்லை பாயிண்ட் அவுட் பண்ணுது. இங்க திஸ் ஒர்க் ஷீட் கொடுத்தீங்கன்னா ஸோ டோட்டலா 6 கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை ஆயிருக்கு. இன்கேஸ் இந்த டைனமிக் ஃபார்மேட்டிங்கை மற்ற செல்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக ஸோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க 199 அப்படின்னு ஷோ ஆகுது. 200 தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஒரு லைனை டெலீட் பண்ணதுனால 11th லைனை நம்ம டெலீட் பண்ணதுனால ஒன்று ரெடியூஸ் ஆயிடுச்சு. இங்கும் பார்த்தாலும் தெரியும், இது 200 தான் போட்டுருந்தது. ஒரு லைனை டெலீட் பண்ணதுனால இது 199 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ற ஆப்ஷன்ஸ் போத் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஃபார்மேட்டிங் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டைனமிக் ஃபார்மேட்டிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம அடிஷனலா டேட்டாஸ் ஆட் பண்ணும்போது நம்ம ஒரு டைமும் ஒர்க் பண்ண தேவையில்லை. ஒன் டைம் ஃபார்மேட்டிங் பண்ணா போதும். நியூவா ஆட் பண்ற டேட்டாக்கு எக்ஸிஸ்டிங்கா பண்ண ஃபார்மேட் அப்ளை ஆயிடும்.